வாங்கம்மா வாங்க. என்ன பார்க்கணும்? ஜென்ஸுக்கு பார்க்கணும், ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் ஒரு ஜீன்ஸ் பார்க்கணும், அப்புறம் ஒரு காட்டன் ஷர்ட்டும் பார்க்கணும். வாங்கம்மா வாங்க, இங்கே தான். சீக்கிரமாக எடுக்கணும், அக்கா வேற மேலே வந்துட்டு அவ்வளோந்தான் தீந்து கதையே. சீக்கிரமாக மனசுக்கு பிடிச்சதை சட்டாருன்னு எடுக்கணும். பாருங்கம்மா, இதெல்லாம் இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் தான், நல்லா இருக்கும். இது குர்த்தி செட்டு, இது செக்குடு, இது எல்லாமே காட்டன் செக்ஷன் தான். எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த செக் ஷர்ட்டு அவர் நிறைய மட்டும் போட்டிருக்காரு. வேறு லைட் ப்ளூ நல்லா இருக்குது. இந்த க்ரீன் நல்லா இருக்கே. இது என்னண்ணா, குர்த்தியா? இந்த ஷர்ட் பாருங்கம்மா, நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும், இந்த வெயிலுக்கு போட்டிருக்கதே தெரியாது. இல்லைண்ணா, இந்த ஷர்ட் வேணாம். இதேமாதிரி நிறைய வச்சுருக்காங்க. வேறு இந்த மேலே க்ரீன் போட்டிருக்கீங்களா அந்த குர்த்தி, அதை எடுங்களேன். இது சூப்பராக இருக்குமா. இது இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் நல்ல லுக்காக இருக்கும். ஃபங்க்ஷன் லுக்கு நல்லா இருக்குமா, கிராண்டாக இருக்கும். இந்தாங்க. அண்ணா, இது காட்டனா? இல்லைம்மா, இது காட்டன் கிடையாது. இது இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போய் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்காங்களே, அதுக்கு போடுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குமா. காட்டன் வேணால் இருக்குது, வேணால் காமிக்கிறேன். இதே மாடலில் காட்டனும் இருக்குது. சரி, எடுத்து கொடுக்கும். நல்லா க்ரீன் கலரில் எடுத்து கொடுப்போம். நின்னுங்கம்மா, நேற்று தான் வந்துச்சு இந்த குர்த்தி காட்டனில். நின்னுங்க, அதை எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, ரொம்ப நேரம் ஆக்கக்கூடாது, பயமாக வர இருக்குது. யாழ்னியக்கா வந்துடக்கூடாதே. இது பாருங்கம்மா, இது நல்லா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ஓவராகவும் இருக்காது, மைல்டாக இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போடலாம். சாஃப்டாகவும் இருக்கும், காட்டன் வேறு. இப்போ தான் அந்த காட்டனில் எப்படி போட்டிருக்காங்க. முன்னாடி அந்த கிளாத்துலாம் வரும், ஜிகு ஜிகு கிளாத்தில். இப்போ காட்டன்லேயும் போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்கே. மஞ்சள் எடுத்து கொடுக்கலாமா? இல்லை வேணாம், பளிச்சுன்னு இருந்தாப்புல இருக்கும். அண்ணா, அந்த மேலே ஒரு க்ரீன் கலர் இப்போ காமிச்சிங்களே, அதே கலரில் இதில் குர்த்தி இருக்கா இந்த காட்டனில்? இருக்குமா, இதே இதில் க்ரீன் இருக்குது. ஆனால் மேலே தான் போய் எடுத்துகிட்டு வரணும். குமார், நேற்று வந்துல காட்டனு இந்த குர்த்தி மாதிரி, அதில் இதே மாடலில் இந்த பச்சை கலர் ஒன்று இருக்கும் பார்த்துக்கோ. மேலே 2 பீஸ் இருந்து, டார்க் பச்சை ஒன்று லைட் பச்சை. எடுத்துகிட்டு வா. சரிங்கண்ணே, நேற்று வந்துல அந்த பீஸ் தானே. ஆனால் அதில் டார்க் பச்சை போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்று தான் இருந்துச்சு. சரி, ஏதாவது ஒரு பச்சை எடுத்துகிட்டு வா போ. அவங்களுக்கு க்ரீன் கலர் தான் வேணுமா. சைஸு சொன்னால் தானம்மா எடுக்க முடியும். சட்டை சைஸ் என்னது? இப்போ ஒரு அண்ணன் வந்தாங்கல்ல, அந்த அண்ணனோட சைஸே கரெக்டாக தான் இருக்கும். பேண்டு என்ன சைஸ் வேணுமா? பேண்டும் அந்த அண்ணனுக்கு சைஸே எடுங்களேன், கரெக்டாக இருக்கும். நான் அவசரமாக வந்ததுனால சைஸ் எதுவும் கேட்காம வந்துட்டேன். டைம் ஆகும் போல் இருக்க. சரி, இதே பேட்டர்னில் தானே, கலர் தானே சேஞ்சஸ் சொல்லி இப்போ கீழே பில் போட்டு கொண்டு வர சொல்லிடலாம். நேராகிட்டு பயமாக வர இருக்குது. அண்ணா, டைம் ஆகுது. இதே பேட்டர்ன் தானேண்ணா? இதில் க்ரீன் கலர் குர்த்தியும் பிளாக் கலர் ஃபேண்ட்டும் ஜீன்லேயே எடுங்க. கீழே பில் போட்டு இப்போ கீழே கொடுத்துருவீங்களா? நான் பே பண்ணிக்கிறேன் கீழே போய். இருங்களாம்மா, பார்த்துட்டு போகலாம். இப்போ கொண்டு வந்துடுவான். இல்லைண்ணா, இருக்கட்டும். இது ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு தான். நான் பார்த்துட்டேன்ல, இந்த டிசைனில் தானே. இதே டிசைனில் அந்த அண்ணாவோட சைஸில் கலர் மாத்திரம் க்ரீனு. சரிங்களா? பிளாக் கலர் ஜீனு. சரிங்கம்மா, சரி. பெல்ட் எதாவது வேணுமா? கர்ச்சீஃப் பெல்ட் அந்த மாதிரி எதாவது வேணுமா? பெல்ட்டும் வேணும்ண்ணா. அப்போ எல்லாம் சேர்த்து பில் பண்ணி கீழே கொடுத்துருங்க. நான் கீழே பே பண்ணி வாங்கிக்கிறேன். பெல்ட் என்ன கலருமா வேணும்? அப்புறம் நீங்கள் திரும்பி கொண்டு வரணும், அதான் கேட்கேன். என்ன கலர்? பிளாக் வேணுமா, என்ன ப்ரௌனா? பிளாக்கே நல்லா தானே இருக்கும், பிளாக் போதுண்ணா. சரிங்கம்மா, சரி. அப்போ கீழே பில்லு வந்துடும், வாங்கிக்கோங்க. ஆனால் டேமேஜ் எதுவும் நம்ம பார்த்துக்கோங்க, ஏன்னா திருப்பி கொண்டு வர முடியாது. கொஞ்சம் பார்த்து எடுத்து போடுங்கண்ணா. ஐயையோ, நம்ம கடையில் அது டேமேஜ் பொருளே கிடையாதுமா. நீங்கள் இன்னைக்கு போனாலும் நாளைக்கு எடுக்க வேறு துணி எடுக்க வருவீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும், துணியுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சரிங்கண்ணா, சரி சரி. அப்பாடா, நல்ல வேலை எடுத்துட்டோம். என்னம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா வீட்டிலே எல்லாம் கொண்டு தந்துருப்போம்மா. என்னம்மா, வீட்டில் ஏதாவது விசேஷங்களாம்மா? ஆமாம் தம்பி, சந்தோஷுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதான் அவனுக்கு ஒரு சட்டை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? சட்டையில் எங்கே கொண்டுட்டு வரோம்? புது புது மாடல்லாம் வந்திருக்கு. ஐயோ, இருக்கட்டுப்பா, இருக்கட்டு. மேலேயே போய் நான் பார்த்துக்கிறேன். அம்மா, எனக்கு பார்க்கலாமா, அதுக்கப்புறம் சந்தோஷத்துக்கு பார்க்கலாம். சந்தோஷத்துக்கு 5 நிமிஷம் போதும், சடாரம் எடுத்துடலாம். நமக்கு அப்படி இல்லைம்மா, கொஞ்சம் நேரம் ஆகலாமா ப்ளீஸ்மா. அம்மா, ஜூஸு காஃபி ஏதாவது கொண்டு விட்டுமாம்மா? இல்லை தம்பி, அதெல்லாம் வேணாம். சரிங்க மேடம், ட்ரெஸ் போய் பாருங்க. எடி, சந்தோஷத்துக்கு தாண்டி நம்ம துணி எடுக்க வந்தோம். அவனுக்கு தானே பிறந்த நாள், அவனுக்கு போய் எடுப்போம். 2வது உனக்கு எடுக்கலாம். உனக்கு என்ன அவசரம்? அப்படி உனக்கு துணி எடுக்க தான் அவசரமாக கூட்டிருந்தியோ? ப்ளீஸ்மா, எனக்கு எடுக்கலாம், அதுக்கப்புறம் போகலாம் சந்தோஷுக்கு.
உன்னோடி பெரிய இதாக போச்சு. சரி வா, சந்தோஷ் பேர் சொல்லி நீ ட்ரெஸ் எடுக்கிறது தான் போய் என் கூட வந்திருக்க அப்படி தானே? சரி வா, முதல் சாரி பார்க்கலாம், அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம். முதல் சாரி தான் எடுத்து தருவேன். சாரியா? போங்கம்மா, சாரிலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு குர்த்தி தான் பார்க்கணும். வாடி, நல்ல சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் போய் எடுத்தாரேன். இப்போ எல்லா புடவையும் நல்லாதான் இருக்கு. எதை எடுக்க எதை விடனே தெரியல. ஆமாம்மா, எல்லாம் இப்போ உள்ள புது கலெக்ஷன் தான், பழசு ஒன்றும் இல்லை. எல்லாம் அப்பப்போ தீந்துரும், வரும், எல்லாம் ஒரு மாதத்துலேயே விற்றுருமா. கூட ஒரு புடவை எடுத்துக்கிறியா? நீ அடுத்தாட்டி வரும்போது இந்த மாடல் கிடைக்காது பார்த்துக்கோ. இல்லக்கா, இருக்கட்டு, இனி வரும்போது எடுத்துக்கிறேன். என்னக்கா, வேற சாரி பார்த்தியா? உனக்கு பிடிச்சதா? எடுக்க வேண்டியதுனக்கா? இல்ல சும்மாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், அதான் எடுத்தோம்ல போதும். நீ என்னமோ சொல்லிட்டு போனே எடுக்கணும்னு, எடுத்தியா? எடுத்தேங்க்கா. சரி போமாக்கா, வேற ஏதாவது பார்க்கணுமா? இல்ல சத்தி, எடுத்தோம்ல போதும், பிள்ளை போடு. சரிக்கா, போவோம் வா. அங்கே டீ கடை ஒன்று இருக்குது, அதுக்கு டீ குடிச்சிட்டு போவோம். அம்மா அங்கே பாரு, இந்த பொண்ணை பார்த்தா நம்ம கோயில் திருவிழாவில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு தீ பிடிச்சல, அவங்க மகாமாரி இருக்கு. ஆமாம், அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது. கூட நிற்கிது நம்ம காமாட்சி தானே? அதான் அவங்க அப்பா நம்ம வீட்டுலாம் வருவார வேலைக்கு, அவங்க மகாமாரி இருக்குது. ஆமாம்மா, அவங்களே தான். ஐயோ, சந்தோஷ்க்கு அம்மா வந்திருக்காங்க. என்ன காமாட்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. என் பேர் காமாட்சி இல்லை, எங்கள் அம்மா பேர் தான் காமாட்சி. என் பேர் யாழினி. நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆண்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? கையெல்லாம் சரியாயிட்டா? ஆமாம் ஆண்டி, எல்லோரும் நல்லா இருக்கும். கை அதெல்லாம் ரொம்ப எப்போவும் ஆறிட்டு நல்லா கிளியர் ஆகிட்டேன் ஆண்டி. ஆண்டின்னு ஆண்டின்ட்டு மூஞ்ச பேரு மூஞ்ச. என்னம்மா துணி கடைக்கெலாம் வந்த மாதிரி இருக்குது? அது அக்காவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க, அதான் கொஞ்சம் சாரீஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் ஆண்டி. ஓஹோ அப்படியா? சரி சரி. கல்யாணமா உனக்கு? மாப்பிள்ளை எந்த ஊர்? இந்த ஊர் தானே, வெளியூரா? இல்லைங்க ஆண்டி, சொந்தக்கார பையன்தான், இந்த ஊர் தான். ஓஹோ சரி சரி சரி. சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போட போகிறேன் என்ன? ஆமாங்கம்மா. சரிம்மா சரி. துணி எடுத்தாச்சா? நீ தான் எடுக்கணுமா? இல்லைங்கம்மா, துணியெல்லாம் அப்போதே எடுத்தாச்சு, பில்லு தான் போடணும். அப்படியா? சரி சரி சரிங்கம்மா. சரிங்க ஆண்டி, அப்போ போயிட்டு வரோம். சரி சரி, போயிட்டு வாங்க. மூஞ்ச பேர் மூஞ்ச ரொம்ப தான் ஓவர் ஸ்டைலு. ஏண்டி அவங்க பாட்டு போகிறாங்க, ஏன் உனக்கு என்ன? அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆமாம் பரிமளம், நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? என்ன வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்லம்மா, போன மாதம் தான் சீசன் டல்லாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, இப்போ கல்யாணம் நிறைய தொடங்கியிருக்குல, முகூர்த்த நாள் வருதுல்ல, அதனால இப்போ கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்குமா. சரி, நல்லா புது மாடலாக இருந்தால் 2 பட்டு எடுத்து போடு பார்ப்போம். எடுத்து போடுவியாம்மா? இந்த மேடம் இதெல்லாம் கொஞ்சம் புது மாடல், உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கலர் நல்லா இருக்குல்ல, அந்த பச்சையும் குங்கும கலரும். உனக்கு பாரு பிடிச்சிருக்கானு? நீங்களே பாருங்கள், எனக்கு சேரீலாம் செலக்ட் பண்ண தெரியாது சொல்லிட்டேன், ஏன்னா சுடிதார் தான் போய் பார்க்கணும்.